தயிர் ரெடியாக இருந்தது. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா வெளியில் வச்சோன்னா புளிச்சிரும். பாயில் பண்ண விட்டுட்டேன். இது வந்து பாப்பாவுக்கு முந்தின நாளே பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஒரு சின்ன கப்பில் மைசூர் பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி சைடில் வச்சுட்டேன் ஒரு 1/2 மணி நேரம். அப்புறமா வந்து தோசை சுட்டுக்கலாம். பாப்பாவுக்கும் பால் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட். 2 கப்பு கோதுமை மாவு கூட 1 கப்பு ஜாகரி பவுடர் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் விட்டுறலாம். இது என்னோடய மதர் இன்லாவோட லெமன் ஜிஞ்சர் டீ ரெசிபி. இது ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தோசாவும் பண்ணிட்டேன். இது கூட வந்து சில்லி பிக்கிளோட தான் இதை சர்வ் பண்ணேன். ஆக்சுவலி எப்போவுமே அப்படி தான் சர்வ் பண்ணுவேன். பாலும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ பாப்பாவோட தால் தோசாவும் பண்ணிவிட்டேன். இதை வந்து கெச்சப்போட சர்வ் பண்ணேன் பாப்பாவுக்கு. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு என்னோடய மதர் இன்லா ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து கிச்சன் க்ளீனிங் எல்லாம் முடிச்சிட்டேன்.